சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்புல லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்துல முதல் முறையாக உருவாகிற திரைப்படம் தான் கூலி. லோகேஷ் அவர்களுடைய முந்தைய அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த நிலையில இந்த படமுமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில அளவு கடந்திருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா அண்மையில இந்த படத்துல இருந்து வெளியான ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் கூட தற்போது வரைக்குமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருந்தது. அதாவது லோகேஷோடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ வெளியாக வேண்டியது ஒரு சில பிரச்சனைகளால அந்த அப்டேட்டை தள்ளி போட்டுட்டாங்க. சோ இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு வாரத்துல வெளியாக உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இந்த வேளையில தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்த படங்களை பற்றிய தகவல்கள் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது கூலி படப்பிடிப்பை முடித்த கையோடு ஜெயிலர் 2ஆம் பாகத்துடைய படப்பிடிப்புல இணைஞ்சிட்டாரு. இவருடைய அடுத்த திரைப்படம் சங்கர் அவர்களுடன் அப்படின்ற ஒரு பேச்சு கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல போய் கொண்டிருந்தது. ஆனால் தற்போது திடீரென சங்கர் அவர்களுடன் ரஜினி சார் இணைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் தரப்புல இருந்தே ஒரு சில தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. அதாவது சங்கர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே கடைசியாக 2.0 படத்துல இணைந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போது 2 பேருக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடு இருந்ததா. ஆகையால இனிமேல் சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல நடிக்கவே கூடாது அப்படின்னு சூப்பர் ஸ்டார் முடிவு செய்துள்ளதாக தகவலுமே கிடைச்சிருக்கு. அப்போ ரஜினி சாருடைய அடுத்த திரைப்படத்தை அட்லி அல்லது புதுமுக இயக்குனர் யாராவது இயக்கலாம் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு.